எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது. கற்புனா என்ன? சத்தியமா எனக்கு தெரியாது. கற்பு ஓகே, கற்புனா என்ன தெரியலையே. ரொம்ப டீப்பாக இருக்கே கொஸ்டின். லைக் இது ரொம்ப தாட்லாம் இது கொடுத்ததில்ல. பட் எல்லாத்தையும் வச்சு சொல்லி பார்க்கறதுல இட்ஸ் லைக் ஐ டோன்ட் நோ. அது மனசு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்மளோட கண்ட்ரோல், நம்மளோட மைண்ட் அண்ட் சோல், அது பொறுத்து தான். கற்புனா என்ன தெரியாது. என்ன சொல்லணும்னு தெரியலையே. ஐ டோன்ட் நோ. எனக்கு மீனிங் தெரியல. அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த பாடி. கற்புனா பியூரிட்டி. ஒரு பொண்ணோட எவ்வளோ அவங்க வந்து பியூரா இருக்காங்களோ அதை கற்பை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. கற்புனா அதுக்கு சீரியஸ்லி எனக்கு ஆன்சர் தெரியல. வாட் இஸ் கற்பு? ஐ டோன்ட் நோ அபௌட் திஸ் டேர்ம், சாரி. கற்புனா என்ன? வர்ஜினிட்டி. கற்புனா பேசிக்காக ஒழுக்கம் தான். கற்புனா பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது அதுதான். இட் இஸ் சம்திங் பொண்ணுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மனசு சார்ந்திருக்கு, அது உடம்பு சார்ந்திருக்கு. பெண்களுக்கு முக்கியம் கற்பு, பிறகுதான் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு. ஒரு பொண்ணோட மதிப்பு, ஒரு பொண்ணுக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கற்புனா வர்ஜினிட்டி. ஒரு பொண்ணுக்கு அது நிஜமாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் எவ்வளோதான் நீங்கள் வந்து வர்ஜினிட்டி இம்பார்ட்டன்ட்ல அது இதுன்னு சோஷியல் மீடியாவில் போட்டு தள்ளினாலும் நாளைக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு வந்தால் கற்புன்றது என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ள்ஸ்க்கு இருக்க வேண்டிய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் கற்பு. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பதான் சொல்லுவாங்க. அது சாரி, I know the meaning but I don't know how to explain it in words as such. கற்புனா என்னம்மா? வாட் கற்புனா என்ன?